Dear 10th standard students, trigonometric identitiesல PYQs பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற 15th கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லாமே PYQ secant cube theta divided by secant cube theta divided by secant square theta minus 1 plus cosecant square cube theta by cosecant square theta minus 1. secant square theta minus 1 பார்த்தோன்னே கை நமன்னு இருக்கா? சரி, ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணிடலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னாலே என்ன போடலாம்? tan ஸ்கொயர் தீட்டா. cosecant cube theta divided by cosecant square theta minus 1 is nothing but cot square theta. Very good, super. So எப்படின்னு யோசிக்கிறீங்களா? By identity we know that secant square theta minus 1 is nothing but tan square theta, or else tan square theta plus 1 is secant square theta. எப்படினாலும் ஓகே தான். அதே மாதிரி தான் cosecant square theta minus 1 is nothing but cot square theta, or 1 plus cot square theta is nothing but cosecant square theta. ஐடென்டிட்டிஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐடென்டிட்டிஸ்க்கான வீடியோ ஃபர்ஸ்டே போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இப்போ பார்த்த உடனே கிராஸ் மல்டிப்ளை. எஸ், யோர் கெஸ் இஸ் கரெக்ட். So secant cube theta cot square theta plus cosecant cube theta tan square theta. Very good. Denominator la tan square theta and multiplied by cot square theta. இந்த மாதிரி உங்களுக்கு terms இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. எனக்கு பார்த்தோன்னே என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, I know that tan and cot are inverse function. Tan theta is nothing but 1 by cot theta. ஸோ டேனுக்கு பதில் நான் 1 by cot square theta போட்டேன்னா இங்கே ஒரு cot square theta இருக்குது. ஸோ ஐ கேன் கேன்சல் ஈச் அதர். ஸோ டினாமினேட்டர் அப்படியே 1 ஆயிடும். ஸோ நான் 1 போடணுங்கிறது இல்லை, இந்த ஃபுல் வேல்யூக்கு பதில் நான் 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, secant square cube theta cot square theta plus cosecant cube theta tan square theta divided by 1. ஸோ அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. secant cube theta எப்படி எழுதலாம்? 1 by cos cube theta. tan எப்படி எழுதலாம்? cos square theta divided by sin square theta plus again அதே மாதிரியான substitution 1 by sin cube theta plus tan எப்படி எழுதலாம்? sin square theta by cos square theta. எஸ், ஸோ யாரெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? காஸ் காஸ் கேன்சல் பண்ணலாம், அண்ட் ஹியர் சைன் சைன் கேன்சல் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்? காஸ் தீட்டா வராது, கேன்சல் ஆயிருக்கும். ஸோ டிவைடட் பை 1 divided by sin square theta cos theta plus sin cancel ஆயிடுச்சு, sin and sin cancel ஆயிடுச்சு. So 1 divided by sin theta cos square theta இந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்து யாரை காமனாக எடுக்கலான்னு பார்க்கலாம். 1 by sin theta cos theta காமனாக எடுக்கலாம். ரிமைனிங் யார் இருப்பா? 1 by sin theta இருப்பாங்க, ப்ளஸ் 1 by cos theta இருப்பாங்க. ஜஸ்ட் 1 by sin theta cos theta என்ன எழுதலாம்? 1 by sin is nothing but cosecant theta, 1 by cos is nothing but secant theta, 1 by sin is nothing but cosecant theta, and 1 by cos is nothing but secant theta. ஸோ உங்களோட எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், சீக்கண்ட்க்கு அப்புறம் கொசீக்கண்ட் இருக்குது. ஜஸ்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும், ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ திஸ் கிவ்ஸ் யூ, திஸ் இம்ப்ளைஸ் யூ RHS. Hence proved. Bye bye. Take care. Doubts இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.